எல்லாத்துக்கும் தெரியும். 2 பேர் தான் அண்ணன் கூட பிறந்தது. ஆனால் என் அண்ணனும் சரி, அண்ணன் பிள்ளைங்களும் சரி, நிச்சயத்தை பாப்பாத்த பியூலாத்த சொல்கிறப்ப எல்லாத்துட்டையும் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா லீவுக்கும் நான் வருவேன். ஜேக்கப் சொன்ன மாதிரி அந்த கார் ரொம்ப என்ஜாய் பண்ண கார். இருக்கிறதுலே பெஸ்ட் ஹோட்டல் கூப்பிட்டு போவாங்க. பீச் போவோம், எக்ஸிபிஷன் போவோம். அன்னைக்கு பியூலாக்கு எனக்கு லின்சிக்கு அதாவது சேமாக தான் வாங்கி கொடுப்பாங்க. எப்போ வந்தாலும் சரி, பைசா கொடுக்காம அனுப்பவே மாட்டாங்க. ஸ்டேஷனில் என்னை கொண்டு விட போகும்போது கட்டி பிடிச்சி அழுவேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க, பொண்ணை ஏன் தனியாக அனுப்பி? இல்லை, அவங்க எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி பொண்ணு வீட்டுக்கு தான் போகிறா, வீட்டுக்கு தானே போகிறா. அப்புறம் ஏன்னு ரொம்ப அழுவேன். அப்புறம் எங்கள் அண்ணன் லார்ட்ஸனும் சேர்ந்து எனக்கு பேர் ரொம்ப சிரிப்பேன். சிரிப்பாப்பா சிரிப்பாப்பான்னு தான் கூடுவாங்க. இப்போ ஒரு நாள் பாப்பான்னு சொல்லணும், பாப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ண உடனே டீச்சராக இருக்கிறதுனால சொல்லுவாங்க, என்ன தமிழ்நாடு ஹெட்மிஸ்ட்ரஸ் அவனை பார்க்கவே டைம் இல்லைம்மா, நீங்கள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், நீனும் உங்கள் அக்காவும் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் அக்கா லெவலே வேறப்பா, உங்கள் அக்காட்ட இப்போ நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் பேசணும் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. அப்புறம் அம்மாவை ரொம்ப இஷ்டம். அண்ணனுக்கு ஐர மீன் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து அதை மீன் செஞ்சு பஸ்ஸில் ஒரு ரிலேட்டிவ் அத்தான் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்து விடுவாங்க. அம்மா அண்ணனுக்கு கல்யாணம் முடியப்போ அம்மாவும் அப்பாவும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணியை இது பண்ணது அம்மாவும் அப்பாவும் தான். இவளுக்கு வசந்தா அக்கா வந்து அண்ணியோட அண்ணன் ஒய்ஃபு அங்கே ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப இஷ்டம் அம்மாவுக்கு வசந்தாக்காவை. அவங்க மூலமாக அண்ணியை வந்து பார்த்தோம். அண்ணியும் என்னை வந்து அந்த 2 பேரையும் பார்த்த மாதிரியே தான், ரொம்ப க்ளோஸ். ஒரு நாள் கூட எல்லா டைமும் வரால லீவுக்கு அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அண்ணன் எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அண்ணியும். ரொம்ப என்னைய வந்து வேறுபாடு பார்க்காம அண்ணன் வந்து 3 பேரும் அந்த மாதிரி தான். லாஸ்ட்டாக February எனக்கு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக்காக இருக்கப்ப அவங்க சொல்லுவாங்க, நானே அண்ணன் வீட்டுக்கு நடந்து போவேன், இப்போ வேணாம் நானே போவேன் அப்படின்னு சொல்லதுனால அண்ணன் நான் வந்து பார்க்க வர முடியல. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நான் திருப்பி கூட சொன்னேன், இல்லை நான் போவேன், நானே போவேன் பள்ளிக்கு. அன்னைக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டை ரொம்ப மதிப்பாக மாப்பிள்ளை ரொம்ப மதிப்பாக வச்சுருப்பாங்க, ரொம்ப இஷ்டம். என்னோட கல்யாணத்தையும் எங்கள் அருளண்ணனும் அண்ணனும் தான் இங்கே தான், எங்கள் அண்ணன் வீட்டில் தான் எனக்கும் வெட்டிங் நடந்துச்சு. என் அக்காவுக்கும் எனக்கும் ஒரே சர்ச்சில் தான் வெட்டிங் நடந்துச்சு. எல்லாமே எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் எனக்கு பார்த்தது, அருளண்ணனும் எங்கள் அண்ணனும். அப்போ வரலன்னா எனக்கு கொஞ்சம் அண்ணன் வீட்டுக்கு இது பண்ண முடியல, ரொம்ப மனசுக்கு அது இதுவாகவே இருக்கும். அப்புறம் அன்னைக்கு டெத் அன்னைக்கு வந்துட்டு என் கையில் நிறைய பைசா கொடுத்து எனக்கு ஒரு அழகு சாரி வாங்கி, என்னென்ன நீ மற்றவங்க பண்ண மாதிரி நீ ஏன்னா வேணாம், இல்லை பாப்பு நீ அழக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணிவிட்டு, பெரியம்மாவுக்கு நினைவு நாள், நீ வா, நீ கண்டிப்பாக வெளியே வா, நீ வெளியே வந்தால் தான் நீ பழைய இதாக ஆக முடியும், நீ ரொம்ப அழாத, நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுநாள் அண்ணியோட பர்த்டே இருக்குது, நீ கண்டிப்பாக, அதான் லாஸ்ட்டு ஃபோனு. அப்போ அண்ணிகிட்ட நான் ஃபோன் பண்ணிங்கிறப்ப அண்ணி சொன்னாங்க, அண்ணன் சாட்டர்டே வந்துடுவான் பாப்பா, நீனும் லின்சியும் வந்து தான் அவங்க அண்ணனுக்கு சொல்லணும், அங்கே இருந்துட்டு தயிர் வடை கொண்டு வா, பிரியாணியை கொண்டு வான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கோ, நீங்கள் நீனும் லின்சியும் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் வாய் கட்ட சொல்லணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வியாழக்கிழமை, அதுக்குள்ளே வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நடந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ லவ் யூ அண்ணா, மிஸ் யூ, தேங்க்யூ.